ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். பானுப்ரியா, டைமண்ட் டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த காடுக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ளைன் கிரேட் அப்ளைன் யூனிவர்சல் க்ரௌன் டைரக்டர் சரவணன் சாருக்குமே நான் வந்து இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெஸ்டீஜுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் டீச்சராக தான் இருந்தேன். ஒரு 8500 சேலரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒரு 6 இயர்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் என்னோட இன்கம் வந்து ஒரு 61,000 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பெஷலி நான் சொல்ல போனால் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக வந்து இது இருக்கு. சரிங்களா? நான் என்னோட ஸ்க்ரீனுமே தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி ஒர்க் பண்ணதையுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்கம் வச்சு நான் வந்து இப்போ என்னோட சிஸ்டர் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல் சீட்டுமே போட்டுட்டு இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பவுனுக்கு ஆரம் எடுத்தேன், தோடு எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஒரு சீட்டுமே போயிட்டு இருக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 30,000த்துல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் தாண்டிடுச்சு. ஆனால் நம்ம வாங்கி வச்சதுனால தான் வந்து நம்மளுடைய அதனுடைய மதிப்புமே இன்க்ரீஸ் ஆகுது. ஆவரேஜாக வெஸ்டேஜில் வர்ற இன்கம்மை தாண்டி ஜுவல்லோட மதிப்புமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 lakh அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவையுமே சரவண டேரக்டர் மீட்டிங்லையும் சரி, ட்ரைனிங்லையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சீட் அப்படிங்கிறது போடுங்க, ஜுவல்லரி சீட் அப்படிங்கிறது போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருந்து நான் சின்ன சின்னதாக போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட், ஏன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுவுமே நான் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். சரிங்களா? அது மூலிமா ஒரு சில ப்ராடக்ட் அப்படிங்கிறது வாங்கினேன். அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 25,000 ஒர்த்துள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ 531 5G மொபைலுமே நான் வந்து எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்கம் மூலியமா என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒரு 3 lakh வந்து ஸ்கூல் ஃபீஸ். ஓகேங்களா? இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். நிறைய லேடிஸ் இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்கள் குழந்தைங்களுடைய கல்வியை முடிவு பண்ண வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. என்ன அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் என்னோட மந்த்லி சேலரி வருது, ஸ்டேஜ்லேருந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னாவே நான் என்ன பண்ணுவேன்னா இன்கம் கிரெடிட் ஆன அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் தான் கட்டுவேன். ஓகேங்களா? அதை நான் ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கான ஃபீஸ் எல்லாமே வந்து நான் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்கூலை விட்டு ரிலீவ் ஆகும்போதும் இது எந்த இடத்துலையும் என் ஹஸ்பண்டை வந்து பாதிக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு கமிட்மெண்ட் இருக்கு, ஜாயின்ட் ஃபேமிலி, ஹவுசிங் லோன் போயிட்டு இருக்கு, லேண்டு சம்திங் நிறைய இருக்கும்போது அவர் இன்னும் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ஹேபிட்டாக வச்சிருக்கேன். 10ஆம் தேதி இன்கம் கிரெடிட் ஆனாலும் சரி, 11ஆம் தேதி கிரெடிட் ஆனாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா நான் வந்து என் பையனுக்கான ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுவேன். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைய வந்து பாதிக்கக்கூடாது. குழந்தை வந்து நல்லா படிக்கிறாங்க பண்றாங்க அப்படிங்கும்போது நம்மனால முடியுது அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கான விஷயத்த பண்ணணும். 1,00,000 இருந்தாலும் 3,00,000 இருந்தாலும் நம்ம கட்டணும். நம்மளுடைய இயலாமை வந்து குழந்தைங்களை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் வந்து தெளிவா இருக்கேன். நிறைய லேடிஸ் வந்து இதை கேட்டுட்டு இருப்பீங்க. உங்க குழந்தைங்க இன்னைக்கு சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். அவங்கள எந்த இடத்துல படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். சரிங்களா? நம்ம 5,000 வாங்குறோம், 10,000 வாங்குறோம் அப்படிங்கறதுக்காக கொண்டு போய் நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, நான் ஏன் குழந்தைய கொண்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், படிக்க வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வேற. சரிங்களா? ஸோ இதை வந்து ப்ரௌட் ஆஃப் வந்து சொல்றேன். ஏன்னா எல்லா வீட்லயும் வந்து யார் எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா பணத்துக்காக தான் ஓடுறோம். கரெக்டுங்களா? ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து அங்க ஷேர் பண்றோம், அவங்களுடைய சுமைகளை கொஞ்சம் குறைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற மதிப்பு மரியாதையாகட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை பார்க்கக்கூடிய விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். எனக்குமே இந்த இன்கம் எல்லாம் எடுத்தது வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு இதா வந்து பாத்தீங்கன்னா நியூ கார் ஒன்று எடுத்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 தடவையுமே வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினாங்க. எனக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கார் அப்படின்னு எடுத்தோம்னா கண்டிப்பா புது காரா தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஜான்வரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா நியூ காருமே வந்து நாங்க எடுத்தோம். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு ஸ்டெப்பா தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு 1,00,000 2,00,000 இருந்தா போதும் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு ஒரு 11,00,000 ரூபாய் போட்டு ஒரு கார் எடுத்திருக்கோம். அப்படிங்கிற போது எங்களோட லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சது. அப்போ ஒருத்தரோட இன்கம் வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பாருங்க, தாய்லாந்து ட்ரிப் அச்சீவ் பண்ணேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் இந்தியா ட்ரிப்னு அச்சீவ் பண்ணேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து இந்த பிசினஸை நம்பினது, அதுக்கான டைம் கொடுத்தது, தொடர்ந்து அதுக்கான விஷயங்களை பண்ணினது. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்கம் 261 ரூபா. சரிங்களா? 261 ரூபாயில ஸ்டார்ட் ஆகி பிரான்ஸ், சில்வர், பிரான்ஸ் வரும்போது ஒரு 3,000. எனக்கு வந்து நான் அந்த 261 ரூபா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், இது வந்து அதோட ஸ்டார்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் பண்ண ஆரம்பிச்சேன்.
நான் வந்து தொடர்ந்து வெஸ்டீஜ பண்ணனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 61,000 இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி யார் பண்றாங்க? எனக்கு முன்னாடி யார் பண்றாங்க? அப்படிலாம் நான் யோசிக்கல. 100 பிவி வந்து அப்ளைன் பண்றாங்களா? டவுன்லைன் பண்றாங்களான்னு நான் யோசிக்கல. நான் எனக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள கத்துக்கிட்டேன். அதுல வந்து நான் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய டாப் லீடர்ஸ் எல்லாத்துக்குமே. ஏன்னா, இந்த பிசினஸ பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சரிங்களா? 0. நான் படிச்சிருக்கேன், ஒர்க் போனேன் அப்படின்னா, டோட்டலி என்னோட ஃபீல்ட் அப்படிங்கிறது வேற. இதுக்குள்ள வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க நடந்த ஒவ்வொரு ட்ரெய்னிங்கிலும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிராதா? இது மூலியமா நம்ம இன்னொரு ஸ்டெப் மூவ் பண்ண மாட்டோமா? நம்ம டீமுக்கு ஏதாவது சொல்லிக் குடுக்க மாட்டோமா? அப்படின்னு தான் எந்த ஒரு ட்ரெய்னிங்கா இருந்தாலுமே நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். லிசன் பண்ண ஆரம்பிச்சேன். ட்ரெய்னிங்க்காக உட்கார்ந்து டைம் குடுக்க ஆரம்பிச்சேன். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இன்கம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஒவ்வொரு லீடரும் வந்து ஒவ்வொரு ட்ரெய்னிங் எடுக்கும் போதெல்லாம் உட்கார்ந்து நோட்ஸ் எடுப்பேன். சரிங்களா? நெறைய பேர் இன்னைக்கு அத பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங்க காது குடுத்து கேட்கும்போது நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப வரைக்குமே நான் வெஸ்டீஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து இன்னைக்கு இந்த செப்டம்பர் மந்த் வரைக்கும் நான் எடுக்கக்கூடிய இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 7,25,007. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஸ்கூல்ல வெறும் ரூ. 8,500 சேலரில இருக்கிறேன். வருஷம் ஒரு ரூ. 500 தான் இன்கிரிமெண்ட். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா டைம்ல எல்லாமே க்ளோஸ். ஸ்கூல் எல்லாமே வந்து இதாகும்போது தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது செகண்ட் வேவ்ல. சரிங்களா? அப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும்னு தான் இன்னைக்கு ரூ. 7,00,000. ஸ்கூல்ல இருந்தா இது பாசிபிளா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இத தாண்டி நான் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, எங்க அம்மாவுடைய ஹெல்த். ஓகேங்களா? இப்ப லேடீஸ் அப்படின்னு நினைச்சோம்னாவே, நமக்கு ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது செய்யணும்னா, கண்டிப்பா வந்து நம்ம வீட்ல இருக்கிறவங்க கிட்ட, ஹஸ்பண்ட் கிட்டயோ, மாமனார், மாமியார் கிட்டயோ பெர்மிஷன் கேட்கணும். கரெக்ட்டுங்களா? இப்போ எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா, ஜூன் 10ஆம் தேதி கீழ விழுந்ததுலருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபுல்லா பெட் தான். அவங்களுக்கு நான் ஆள் போட்டு தான் பாத்துட்டு இருக்கேன். என்னன்னா, டீமையும் பாத்துக்கிட்டு அவங்களையும் பாக்க முடியல. எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்டின்னா, இங்க வரக்கூடிய இன்கம். ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வீட்ல போயிட்டு, எனக்கு அவ்வளோ பணம் குடுங்க. எங்க அம்மாவுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணணும். ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணணும். நான் வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு அவங்க கூட இருக்காங்க. அவங்களுக்கு நான் பணம் குடுக்கணும். இப்படியெல்லாம் கேட்டேன்னா, எல்லா வீட்லயும் வந்து ஒத்துக்குவாங்களான்னு தெரியாது. அத தாண்டி குடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பணம் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ சரவணன் பிரதர் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவாங்க, ஆஃப்லைன் ட்ரெய்னிங்ல அம்மாவுக்கு செய்யுங்க, அப்பாவுக்கு செய்யுங்க. நம்ம இருக்கும்போதே செய்யணும். போனதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உண்மையாலுமே திருப்தியா இந்த விஷயம் சொல்லுவேன். எங்க அப்பாவுக்கும் சரி, நெறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டேன். எங்க அம்மாவுக்கும் சரி, இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டீஜோட இன்கம் தான் காரணம். இந்த இன்கம் இல்ல அப்படின்னா, மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ஏன்னா ஃபேமிலில போய் கேட்க முடியாது. ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட். எந்த ஃபேமிலியா இருந்தாலும் ஒய்ஃப் வந்து கேட்டா, ஹஸ்பண்ட் வந்து இல்லைன்னு சொல்ல போறதில்ல. ஆனா அங்க இருந்தா தானே குடுப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப லேடீஸா இருக்கிற நீங்க ஜென்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. இத தாண்டி ஜென்ஸுக்கு ஆல்ரெடி வேற ஒர்க் இருக்கலாம். இத பார்ட் டைமா கூட பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா லேடீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில வீட்டு வேலைய முடிச்சுட்டா டோட்டலி நம்ம ஃப்ரீ. எப்ப நீங்க ஃபுல் டைமா வெஸ்டீஜ உட்கார்ந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உங்க லைஃப்ல வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். இப்ப என் வாழ்க்கை மட்டும் தான் மாறியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் டீம்ல வந்து நெறைய பேத்தோட லைஃப் வந்து இங்க மாறிட்டு இருக்கு. இன்னும் நெறைய பேத்தோட லைஃப் வந்து மாறப்போகுது. சரிங்களா? ஸோ இதுவுமே நான் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மென்ட்டா தான் நெனைப்பேன். ஏன்னா, ஆஃப்லைன் ட்ரெய்னிங் போம்போதெல்லாம் நான் மட்டும் தான் போவேன் ஸ்டார்ட்டிங்ல. நான் மட்டும் தான் போயிட்டு எந்த ஒரு ஆஃப்லைன் ட்ரெய்னிங், பியூட்டி ட்ரெய்னிங், அக்ரி ட்ரெய்னிங் எது வச்சாலுமே போவேன். பட் சோலோவா போய் அந்த இடத்துல நின்னுட்டு வருவேன். இன்னைக்கு என் கூட வந்து ஒரு ட்ரெய்னிங் அப்டின்னா 30, 40 பேர் வந்து டீமா நிக்கும்போது, அதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மென்ட்டா தான் நான் நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சக்சஸ் பண்ணதுக்கு காரணம், இங்க இருக்கக்கூடிய சிஸ்டத்த நான் ஃபாலோ பண்ணது தான். இத தாண்டி பெருசா வந்து எதுவுமே பண்ணல. இங்க நமக்கான சிஸ்டம் அப்படிங்கிறத குடுத்துட்டாங்க. இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த சிஸ்டத்த வந்து ஃபாலோ பண்ணி, கீழ இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, பிளஸ் ஆர் மைனஸ் என்ன வந்தாலும் தொடர்ந்து நம்ம நிக்கும்போது, கண்டிப்பா இங்க ஒவ்வொருத்தர்னாலயுமே வந்து சக்சஸ் பண்ண முடியும். அதே மாரி இந்த பிசினஸ நம்ம ஏன் பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு கோல் அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்குள்ள இருக்கணும். இப்ப நான் வந்து அடுத்த ஒரு கோல் என்ன வச்சிருக்கேன்னா, அடுத்த 5 வருஷம் கழிச்சு என் பையன் காலேஜ் முடிச்சுட்டு வெளிய வரும்போது, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரூ. 30,00,000 ஒர்த் உள்ள அந்த டைமுக்கு வந்து எந்த கார் வந்து பாத்தீங்கன்னா, இதா இருக்கோ, அந்த கார் வந்து பிரசன்ட் பண்ணணும். அப்படிங்கிறத நான் என்னோட கோலா வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதே மாரி என்னோட ட்ரெய்னிங் ஸ்ட்ரென்த் இவ்வளோ இருக்கணும். என்னோட இன்கம் இவ்வளோ இருக்கணும். அப்படிங்கிறது எல்லாமே நான் என் மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு நாளும் மைண்ட் ரீவயரிங் கேட்கிறோம். நெறைய விஷயங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ நமக்கான கோல் என்ன? அப்படிங்கிறத நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண தான் அதுக்கான பிளான் இப்போ மந்த்லி பிளான், வீக்லி பிளான், டெய்லி பிளான் இது மாரி பிளான் போட்டு ஒர்க் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ நம்ம பிளான் பண்றோம், கோல் வைக்கிறோம். அது எதையுமே ஆக்ஷன்ல காமிக்கல அப்டின்னா, அப்டியே தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் நம்ம ஆக்ஷன்ல காமிக்க, இங்க வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அப்டிங்கிறது ஒவ்வொருத்தர்னாலயுமே பண்ண முடியும். இந்த பிசினஸ்ல சாதிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ, அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எதுக்காகவும்
வெஸ்டேஜ் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்துல நான் தெளிவா இருந்தேன். ஸ்கூல்ல இருக்கும்போதும் சரி, என்னோட பெஸ்ட்ட நான் குடுக்கணும்னு நெனைப்பேன். எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் இப்ப வரைக்கும் ஒரு நாள் கூட நான் அட்டெண்டன்ஸ மிஸ் பண்ணது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அட்டெண்டன்ஸ் அனுப்புவேன். ட்ரெய்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, டீமுக்கு குடுக்கக்கூடிய ட்ரெய்னிங்கா இருந்தாலும் சரி, நான் அட்டெண்ட் பண்ற ட்ரெய்னிங்கா இருந்தாலும் சரி, எதுனாலுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். நானுமே வந்து 0ல தான் ஆரம்பிச்சேன். வெறும் 2000, 3000 பிவிக்கு மாசம் ஆனா, ஐயோ! நம்ம குவாலிஃபை பண்ணிருவோமா? டிபிபி அச்சீவ் பண்ணிருமா? வந்துருமா? அப்படின்னு யோசிச்ச நாள் போயி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5000, 6000 பிவி அப்படிங்கிறது நமக்கு கீழ வருது. நம்ம கீழ டீம் இருக்காங்க. நம்ம சொல்ற விஷயங்கள அப்படியே அவங்களும் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கும்போது, இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆளா நான் எல்லா விஷயத்திலயும் கரெக்ட்டா இருந்தா, என் டீம் கரெக்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறத நான் முழுசா நம்பினேன். அததான் நான் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து டீமும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த ட்ரெய்னிங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்த சரவணன் பிரதருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். நான் லாஸ்ட்டா ஒரு கோட்டோட முடிச்சுக்கிறேன். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணையல்ல துணிச்சல். தேங்க் யூ பிரதர். விஷ் யூ வெல்.